ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் மட்கான்ற படம் தான். இந்த மக்கா நடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வருண் தேஜ், மீனாட்சி சௌத்ரி, நோரா ஃபத்தேஹி, கிஷோர், நவீன், சந்திரா, அஜய் கோஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த அஜய் கோஷ் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வேலை தர ஒரு எஜமானராக வருவார், தேங்காய் கடை எஜமானராக வருவார். வருண் தேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில் இந்த படத்தில் வந்திருக்காரு. மீனாட்சி சௌத்ரிலாம் வந்து ஆக்டிங் அவ்வளோ ஹீரோயினுக்கு அவ்வளோ ஆக்டிங் இல்லை. வருண் தேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் இதில் படத்தில் நல்லா இருந்துச்சு. இதில் ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நோட்டபுளாக இருந்துச்சு. சில இடத்துல வந்து மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக வந்து மேட்ச் ஆகலை, சில இடத்துல நல்லா மேட்ச் ஆச்சு. பாட்டு சுமார்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருண் தேஜோட இது பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி சின்ன வயசில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ இதை டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கருணாகுமார். ஸோ இந்த படத்தோட கதைக்கு பொறுத்த முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு 1982 நடக்கிற மாதிரி அந்த போலீஸ் வந்து ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுற மாதிரி ஒரு தோரணையில் போவார். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1965 காட்டுவாங்க. அது ஒரு சின்ன வயசில் ஒரு சிறைச்சாலையில் ஒருத்தர் வந்து ட்ரெயின் பண்ணுவான். அவன் வந்து பெரிய ரவுடியாக இருப்பான். அவனை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. ஸோ ட்ரெயின் பண்ணி வெளியே வருவான். 1965 நடக்கிற மாதிரி கதையை காட்டுவாங்க. ஸோ இது 1950s வந்து அவன் வந்து ஒரு வாசுன்றவன் வந்து குற்றம் செஞ்சுட்டு வந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வழக்கமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பர்மாலேருந்து வந்த மாதிரியான ஒரு பின்னணி இருக்கும். ஸோ அதில் வந்து 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறுமையில் இருந்து வாழ்ந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குற்றப்பின்னணியில் போவார். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 அண்ணன் தம்பிங்க வந்து ஒரு சினிமாவுக்கு போய் அந்த டிக்கெட் கிடைக்காம வருவாங்க. வந்து ஒரு விலைமாதுக்கிட்ட போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் ஹீரோக்கு, லவ் கிடைக்கும். ஸோ அது அந்த லவ் ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்போ கல்யாணத்தப்போ ஃபைட் அது மாதிரிலாம் வரும். இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டவே இல்லை. அந்த கேரக்டரோட இது வந்து ஒட்டவே இல்லை. அவர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வியாபார ரீதியாக பாம்பே போவார். அப்போ அவங்க வந்து மட்கான ஒரு கேம் பார்ப்பார். அப்போ வரும்போது ட்ரெயின்லேயே அந்த கேம் ஆரம்பிச்சிடுவார் இவர். அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சூதாட்டம். அது வந்து பார்த்திங்கன்னா அஜய் கோஷும் இவரும் ஒரு கூட்டணியில் அந்த விளையாட்டை ஆரம்பிப்பாங்க. விளையாட்டு போல் ஆரம்பிக்கிறது அது பெரிய ஒரு கேம்லிங் இதுவாக அவர் வந்து விசாக்கில் அவர் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவார். கிட்டத்தட்ட கேஜிஎஃப் வந்து எப்படி ஒரு ஒன்றும் இல்லாமல் வந்து எம்பையரை க்ரியேட் பண்ணாரோ அது மாதிரி இந்த கேமில் இவர் பெரிய க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து பயப்படுற அளவுக்கு ஒரு எக்கனாமிக்கல் இது ஆகிடும், பேஷ் ஆகிடும்ன்ற மாதிரி இதில் க்ரியேட் பண்ணுவார். அடுத்த இது பார்த்திங்கன்னா அவர் எதில் க்ரியேட் பண்ண போகிறாரு அப்படின்றது பார்த்திங்கன்னா கிரிக்கெட்லன்ற மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு கிரிக்கெட்டை கேம்லிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதில் வருண் தேஜோட ஃபுல் ஆக்டிங் வந்து சில இடத்துல நல்லா இருந்தது, சில இடத்துல வந்து அது எடுபடவே இல்லை. ஆனால் இந்த முன்னாடி படமான ஆப்ரேஷன் வேலண்டைனில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. அந்த படமும் சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு இருக்கும் சொன்னால் இந்த மட்கா வந்து சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லணும். மீனாட்சி சௌத்ரியோட ஆக்டிங்கு, அப்புறம் ஒரு இடத்துல அந்த பொண்ணு குழந்தைய கடத்தின்னு போடுவாங்க, அது மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து ஏற்கனவே பார்த்துட்டா மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.